இங்கே தான் இருக்கு, வெளியே இங்கே இருக்கா நினைக்கிறதுக்கு. முத்தமிழறிஞர் கலைஞர் ஐயா அவர்களுடைய திருவுருவ படத்திற்கு மலர்தூவி அஞ்சலி செலுத்த அத்தனை பேரையும் அன்போடு அழைக்கின்றோம். வணிகர் பெருமக்களை அணிகலனாய் பெற்றது செழித்த வயல்வெளி போல் எம் உயிர் நிறைந்த நறுந்தமிழை உமை மணங்கி மகிழ்கின்றோம். நெஞ்சையெல்லும் மஞ்சள் மாநகராம் வணிகர் பெருமக்களை அணிகலனாய் பெற்றதுவாம் அள்ளி கொடுக்கின்ற வள்ளல் வளர் வாழிடமாம் சுயமரியா எம்மோடு பணியாற்றி வரும் பேராசிரியர் பெருமக்களே, அழைப்பு விரிவுரையாளர்களே, அலுவலக தோழர்களே, தோழியே, மாண்புமிகு கோவி செழியன் ஐயா அவர்களுக்கு நம்முடைய கல்லூரி கல்வி இணை இயக்குனர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்வார். நன்றி. அடுத்து அந்தியூர் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு ஏஜி வெங்கடாசலம் ஐயா அவர்களுக்கு நம்முடைய இணை இயக்குனர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்வார். மகிழ்ச்சி. அடுத்து ஈரோடு மாநகராட்சியினுடைய வணக்கத்திற்குரிய துணை மேயர் ஐயா அவர்களுக்கு நம்முடைய கல்லூரி கல்வி இணை இயக்குனர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்வார். நன்றி. அடுத்து தமிழ்நாடு அரசு சட்டமன்றத்தினுடைய கூடுதல் செயலர் ஐயா அவர்களுக்கு நம்முடைய இணை இயக்குனர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்வார்கள். நன்றி. அடுத்து சட்டமன்ற துணை செயலர் அவர்களுக்கு கல்லூரி கல்வி இணை இயக்குனர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்வார். அதேபோன்று துணை செயலர்களுக்கு கல்லூரி கல்வி இணை இயக்குனர் அம்மா அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்வார். துணை செயலர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்வ இணை இயக்குனர் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். அடுத்து ஈரோடு மாவட்டத்தினுடைய வருவாய் கோட்டாட்சியர் ஐயா அவர்களுக்கு இணை இயக்குனர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்வார். ஈரோடு மாநகரத்திலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய சுப்பிரமணியம் ஐயா அவர்களுக்கு இணை இயக்குனர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்வார். செல்வி அம்மா அவர்களுக்கு நம்முடைய கல்லூரி முதல்வர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்வார். நம்முடைய கல்லூரி முதல்வர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்வார்.
வருமான சட்டமன்ற பேரவையினுடைய கூடுதல் செயலாளர் அவர்களே வருக, முன்னுரை தருக. கலைஞர் அவர்கள் ஆற்றிய சட்டமன்றத்தில் சமூக முன்னேற்றத்திற்காக ஆற்றிய பணிகளில் மாணவர்களை ஈர்த்தது எது என்ற தலைப்பிலான இந்த கருத்தரங்கங்கள் தமிழ்நாடு முழுவதும் 100 பள்ளிகள் மற்றும் 100 கல்லூரிகளில் நடத்தப்பட வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தமிழ் 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 என்று தமிழையே தன் மூச்சாக கொண்டவர் கலைஞர். உலக கலை படைப்பாளி விருதுக்கு சொந்தக்காரர் கலைஞர். கலைஞர் சிறு வயதிலிருந்து தமிழ் புத்தகங்களை விரும்பி படிப்பார். அன்று ஒரு நாள் சிலப்பதிகாரத்தை படித்துக் கொண்டிருக்கும் பொழுது இளங்கோ வடிகளின் அடிகளால் ஈர்க்கப்படுகிறார். படுக்கையில் கூட அனைவரும் கலைஞரிடம் கேட்டார்களாம், என்ன ஏதோ நினைவிருக்கிறதா, யாருடைய பெயர் நினைவிருக்கிறதா என்று கலைஞரிடம் அனைவரும் கேட்டார்களாம். அதற்கு கலைஞர் கூறிய பதில் என்னவென்று தெரியுமா? அவையோர் பெருமக்களே, அந்த கண்ணியமான குரலில் அந்த மரண படுக்கையின் நிமிடத்தில் கூறிய பதில் என்னவென்று தெரியுமா? அண்ணா அண்ணா என்ற தனது தலைவரின் பெயரை சொன்னவர் கலைஞர் அவர்கள். ராவணனையும் சீதையும் பற்றி பேசிக் கொண்டிருந்த காலத்தில் அங்கு வல்லவனையும் கண்ணகியும் நிறுத்தியவர் கலைஞர் அவர்கள். வரவட்டும் முத்தமிழ் தாய்க்கு என் முதற்கண் வணக்கங்கள். அவையோர் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இங்கு பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு கலைஞரின் சீர்திருத்தங்கள். கலைஞர் என்ற எழுத்துக்கள் வெறும் பெயர் மட்டுமல்ல, அது ஒரு அடையாளம், ஒரு தலைமுறையின் சாட்சி, பல சந்ததி எழுச்சியின் திறவுகோல் என இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். பலர் போற்றுவார், சிலர் தூற்றுவார் என்ற வரிகளுக்கு இலக்கணமாக வாழ்ந்து காட்டியவர். 5 முறை தமிழகத்தின் முதலமைச்சர், 13 முறை சட்டமன்ற உறுப்பினர் என தமிழகத்தின் ஒரு தலைமுறை மாற்றத்திற்கு வித்திட்டவர். அரசியல் எதையும் கூட தன்னை விரும்பும் வண்ணம் மொழியாலும் திறனாலும் புலமை மிக்கவர். இவரை விரும்பும் எளிய மக்கள் ஏராளம். அதற்கு காரணம் இவருடைய நலத்திட்டங்களே. ஏழைகளுக்கும் உயர்தரமான சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு அவர்களின் உயிர்கள் காக்கப்பட வேண்டும் என்பதற்காக 2009ஆம் ஆண்டு கலைஞர் காப்பீடு திட்டம் கொண்டு வந்தார். குடிசையில்லா மாநிலமாக தமிழகம் திகழ வேண்டும் என்பதற்காக இலவச வீடு வழங்கும் திட்டத்தை கொண்டு வந்தார். மே 1 ஊதியத்துடன் கூடிய அரசு விடுமுறை, கைம்பெண் மறுமண உதவி திட்டம், அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம், பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கும் திட்டம் என இப்படி பல திட்டங்களை கொண்டு வந்துள்ளார். அது மட்டுமா, ஆண்கள் மட்டுமே கோலச்சி இந்த காவல்துறையில் பெண் காவலர்களையும் பெண் எசைகளையும் பணியமர்த்தி அழகு பார்த்தவர் கலைஞர் அல்லவா? பணம் பெட்டியில் தூங்குகிறது, பணக்காரன் மெத்தையில் தூங்குகிறான், இறைவன் சொர்க்கத்தில் தூங்குகிறான். இல்லாவிட்டால் வீதியில் ஏன் இத்தனை பிச்சைக்காரர்கள் என்று எழுதிவிட்டு அதோடு விட்டு விடவில்லை. பிச்சைக்காரர்களுக்கும் மறுவாழ்வு தருவதற்காக இரவலர் இல்லங்களை அமைத்து தந்தவர் கலைஞர். விதவை என்று எழுதுகிறேன், விதவை என்று எழுதுகிறேன், எழுத்தில் கோடு போட்டு வைக்க முடியவில்லையே. சமுதாயம் மட்டுமல்ல, மொழியும் உங்களை வஞ்சித்து விட்டது என்ற கவிதை ஆனந்த விகடனில் வெளியாகிறது. கலைஞர் அதற்கு விமர்சனம் தெரிவிக்கிறார். விதவை என்பது வடமொழி சொல். தமிழில் கைம்பெண் என்று எழுதி பாருங்களே, 1க்கு 2ஆக போட்டு வைக்கலாமே. தமிழ் மொழி எப்போதும் வஞ்சிக்காது, வாழத்தான் வேண்டும் என்ற உயரிய கருத்தை உலகில் உணர்த்தியவர் கலைஞர். எப்போதுமே கீழே வீழாமல் இருப்பதில் பெருமை அல்ல, நாம் வீழக்கூடிய ஒவ்வொரு முறையும் மீண்டும் எழுந்து நிற்பதிலும் பெருமை இருக்கிறது என்ற கலைஞரின் கருத்தை நினைவுபடுத்தி எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி பேசுகிறேன். உலகத்திலே விளக்கமில்லாத கலை என்று நீங்கள் கேட்பீர்கள். நானே பாதிக்கப்பட்டேன், நேரடியாக பாதிக்கப்பட்டேன். சுயநலம் என்பீர்கள். என் சுயநலத்தில் பொதுநலம் உள்ளது. ஆகாரத்திற்காக அழுக்கை வழங்கப்படும் என்ற திட்டத்தை நடைமுறைப்படுத்தினார். இப்போது நீங்கள் அனைவரும் என்னிடம் ஒரு கேள்வியை முன்வைக்கலாம். என்னவென்றால், இதற்கு முன்பு பேசியவர்களும் இந்த தலைப்பை பற்றி பேசினார்களே, நீங்கள் ஏன் இதை திரும்ப திரும்ப பேசுகிறீர்கள் என்று கேட்கலாம். ஏனென்றால் இது மிகவும் நிறைவேற்றி கொடுத்தவர் தான் ஐயா கலைஞர் அவர்கள். அதாவது சாதாரணமா எடுத்துட்டா முதல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சைக்கிள் ரிக்ஷா. இந்த சைக்கிள் ரிக்ஷால ஒருத்தர் வச்சு ஒருத்தரை மிதிச்சு கூட்டிட்டு ஒரு இடத்துக்கு போடுவோம். இது சென்னை பெருநகரங்களில் அதிகமா இருக்கும். நம்ம போன்ற ஈரோடு நகரங்களில் மணிக்கூண்டில் இருந்து குதிரை வண்டி ஏறணும்னா நம்ம கிராமத்துக்கு வரைக்கும் குதிரை வண்டியில தான் வரணும். இதையெல்லாம் யோசிச்சு பார்த்தாரு. சைக்கிள் ரிக்ஷா ஒரு மனிதன் அண்ணன் செல்வராஜ் அவர்களே, பகுதி கழக செயலாளர் சூரியம்பாளையம் பகுதி அண்ணன் குமாரவடிவேல் அவர்களே, வட்டக்கழகத்தினுடைய நிர்வாகிகள், மாமன்ற உறுப்பினர் ஜெகதீசன் அவர்களே, அன்பு அண்ணன் அவர்களே, கருணாநிதி அவர்களே மற்றும் என்னுடன் வந்திருக்கிற
வந்திருக்கிற மணி சிவா, ஆசிக், மௌலீஸ்வரன், வினோத் உள்ளிட்ட நண்பர்களே, இங்கே குழுமை உங்களுக்கு சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள். நான் புதியதாக சொல்வதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் கூட என்னுடைய அருமை மாணவ குழந்தைகள் இன்றைக்கு அவர்களுக்கு ஆர்வமாக இருப்பது திரைப்படம். அவரவருக்கென்று ஒரு திரை கதாநாயகர்கள் நீங்கள் வைத்திருக்கிறீர்கள். ஆகவே இன்றைக்கு இந்த இடத்தில் இந்திய அரங்கே வைக்கின்ற அளவுக்கு ஒவ்வொரு ஜனாதிபதியும் அவர் கை காட்டுகின்றவர்கள் தான் இந்த இந்தியாவிலே ஜனாதிபதியாக வந்தார்கள் என்பது வரலாறு தெரியும். அதே போன்று பிரதமராக அவர் யாரையெல்லாம் எந்தெந்த காலகட்டத்திலும் பிரதமராக யார் அவர் கை நீட்டுகிறார்களோ அவர்கள் தான் பிரதமராக வந்தார்கள். அந்த வகையிலே நம்முடைய மறைந்த மாண்புமிகு மேதகு மாண்போடும் மரபோடும் வரலாறுகளை எடுத்துக் கூறுகிற ஒரு ஆய்வரங்கமாக கருத்தரங்கமாக கலந்து கொண்டு வருகின்ற எல்லோரையும் வரவேற்ற நம்முடைய கல்லூரியினுடைய முதல்வருக்கெல்லாம் ஒரு முதல்வர், திராவிட சிந்தனையாளர், தமிழ் பற்றாளர், கருத்துக்களை அறிவுகோள் கொட்டுமதி வல்லவர், பாதுகாவலர் என்று சொல்லுகிறார். தொகுதியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் பட்டாடை கொடுக்குறாங்க, ஆப்பிள் கொடுக்குறாங்க, இனிப்பு கொடுக்குறாங்க, போட்டோ எடுக்கப்படுகிறது, வீடியோ எடுக்கப்படுகிறது. நடைபெற்ற அந்த போட்டியில் அந்த குழு முதல் பரிசை பெற்று ரூபாய் 6 லட்சம் பரிசு தொகையை பெற்றிருக்கிறது. ரூபாய் 6 லட்சம் பரிசு தொகையை பெற்ற அந்த கஸ்தூரி அவர்களுக்கு நம்முடைய சிறப்பு விருந்தினர் உள்ளிட்ட சான்றோர் பெருமக்கள் இன்னையன் புத்தகம் ரெக்கார்ட்ஸ் என்கிற சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கிறார். அவருக்கு பதக்கமும் சான்றிதழும் வழங்குமாறு நம்முடைய சிறப்பு விருந்தினர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இவ்விழாவை முன்னிட்டு நடைபெற்ற கருத்தரங்கிற்கு வந்து விழாவினை சிறப்பித்து சிறப்புரையாற்றி எங்களுக்கு அவ்வப்போது அரிய ஆலோசனைகளை வழங்கி வாங்க அண்ணா பாத்துக்க